ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சூட்லாம் ஆட போகிறோம். இப்போது எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் பிளாக் சூட்டில் ட்ராப் ஆகிருக்கு. எந்த அப்டேட்னால் கண்ட்ரோல் அப்டேட்லாம். அது கண்ட்ரோல் அப்டேட் கூட நம்மளுக்கு கிறிஸ்மஸ் அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டில் எப்படி ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். எப்படி அந்த ஈஸியான கேண்டீஸ்லாம் எடுக்கிறதும் பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே கைஸ், இதில் நான் ஒரே ஒரு டிப் சொல்லிக்கிறேன். நீங்கள் தேர்ட் சி பிளேயராக இருந்தால் கூட ஃபஸ்ட் சீலே போய் கேண்டீஸ் கிரைண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் சீலெலாம் நம்மளால் ஈஸியாக கேண்டீஸ் கிரைண்டிங் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்க என்பிசிஸ்க்குனால் லெவல் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க கேண்டீஸ் நார்மல் அமௌண்ட் 25 அந்த மாதிரிலாம் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துலேயே இருந்து ஃபஸ்ட் சீலே கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஓகே, லோடிங் டேட்டா. ஓகே, நம்ம ஃபஸ்ட் சீக்கு வந்துட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கரெக்டாக தெரியல. ஃபஸ்ட் சீல அந்த ஈவெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகி முடியவே போகுது கைஸ். ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேண்டீஸ் கலெக்ஷனுக்கே போயிடலாம். போய் கேண்டீஸ் எடுத்துகிட்டு எனக்கு வேறு இந்த கேம் இப்போ பக்கம் வரவங்க ரொம்ப லேக் ஆரம்பிச்சிச்சு கைஸ். அதனால் நம்ம இப்போதைக்கு இது யூஸ் பண்ணணும், லாரல்ஃபு. எப்பயும் போல தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். நான் இந்த கேமில் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆடலாம் தெரியாது. இங்கே பாருங்க கைஸ், இந்த ஹெல்ப்ஸ்ன்னு இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களெல்லாம் நம்ம அடிக்கணும். இந்த ஹெல்ப்ஸை தான் இவனுங்க லெவல் 5 தான். இவன் அடிக்கிறேன். இன்னும் கிடைக்குது பார்ப்போமா? கிடைக்குங்க. வேறு ஒரு 1000 லெவல் பிளேயர் இங்கே ஒருத்தர் இருக்கு. யாரே போயிட்டார் டீசெண்டான ஃப்ரீ டிசேபிள் இருக்குது போல இந்த ஐலாண்டில். ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஐலாண்டில் கேஸ் நம்மளுக்கு இந்த இடம் செட் ஆகாது. சரி, வேறு எங்கேயும் போயிடும். அது தெரிஞ்சு நான் இந்த கேம் கூல் ரேஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு நான் தேடி போகிறேன். இல்லைன்னு அது ஷோ வில்லேஜ் நினைக்கிறேன். பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஃபஸ்ட் இப்போ எட்டி பார்க்குறேன். சைடில் காணாமல் போச்சு கைஸ். அது ஓகே. ஐயோ, தண்ணி சுற்றுங்க கைஸ். விட்டா காலி லாஸ்ட் வந்து ரோசன் வில்லேஜ் கேஸோட பேர். ஓகே, நம்ம வந்தாச்சு ரோசன் வில்லேஜுக்கு. வருவானுங்க இங்கே. இது ஒருக்கான் பாருங்க, இவன் ஒரு ஹெல்ப் தான். ஸ்டாண்டியே தரமாறானுங்க அவங்க. ஒரு பவர் வச்சு முடிக்கணுமோ? பவர் வச்சு முடிச்சுவாங்க. இல்லை, அது உங்களுக்கு இன்சைட்லாம் போகும். இந்த ஈவெண்ட் அது ஒரு பாருங்க, ஈவெண்ட் ஐலாண்டு.
ஓகே நம்ம இப்போ ஈவெண்ட் ஐலாண்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு கேண்டிஸ் ட்ராப் பண்ணானுங்க. கேண்டிஸ் எப்படி எடுக்கணும்னு மறந்துச்சு கைஸ். தேர்ட் சீலையும் நான் ட்ரை பண்ணேன், அங்கேயே எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, நார்த் போல் சி ஆஃப் த்ரீட்ஸ். இந்த தேர்ட் சீல நார்த் போல்னு போட்டிருக்கோம் இந்த இடம். இங்கே ஏதாவது எனிமீஸ் இருக்கானுங்களா? இல்லையே கேஸ். அப்போ கேண்டிஸ் எப்படி கேஸ் ஃபார்ம் பண்ணணும், நம்ம இது பண்ணுறது? யாராவது தெரிஞ்சா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, எனக்கே சத்தியமாக தெரியல. என்ன அது? ஓகே, நம்ம இங்கே ஹோம் பாயிண்ட் அப்போ செட் பண்ணிக்கலாமா? சாண்டா கிளாஸ் இவர்கிட்ட கேடுவோம். கைஸ் எப்படி கேண்டி எடுக்கணும்னே தெரில கைஸ் எனக்கு. என்ன கைஸ் இது இவ்வளோ நூபாக இருக்குது இந்த கேமில்? ஐயோ, எங்களா இந்த ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஹோம் பாயிண்ட் செட் பண்ணுற இடத்தையே காணோம் இங்கே. கைஸ் போன வருஷம் இந்த ஐலாண்ட் இப்படியே இல்லை கைஸ், வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ் இந்த ஐலாண்டு போன வருஷம். ஐயோ, என்னடா இவனுங்க இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஹோம் பாயிண்ட்லாம் முன்னாடியே வச்சுருப்பானுங்க கைஸ், என்னென்ன தெரியல. ஓகே சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம இந்த சைடு வச்சுருப்பானுங்களோ. ஜங்கிளுக்கு போய் பார்ப்போமா கைஸ்? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். 1 minute. ஓகே கைஸ், சாரி ஃபார் த டிலே. நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி அந்த அப்டேட் இப்போ விட்டானுங்களே, அதில் ஏதோ ஈவெண்ட் விட்டுருக்கானுங்களா புதுசாக. அந்த ஈவெண்ட் அப்போ ஸ்பான் அவர் எல்ஃப் அடித்தாரா நம்மளுக்கு கேண்டிஸ் கிடைக்குமா? ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க கைஸ். போன வருஷம் நான் ஃபஸ்ட் சீல வந்து சும்மா கிரைண்டிங் மட்டுமா கைஸ். ஓகே, நம்ம பிளாக் ஸ்போர்ட்ஸில் சும்மா சுற்றிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் சீக்கு வரேன். இது ஒன்று கைஸ் ரொம்ப நேரம் எடுக்குது. சரி ஓகே, அது வரைக்கும் என்னோடய அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு இதை காட்டுறேன். இன்னும் கரெக்டாக இப்போ 3:39 ஆகுது. இன்னும் 20 minutesல ஈவெண்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். 5 o'clock அந்த எல்ஃப் ஈவெண்ட்டு. இன்னும் 1 hour நம்மளுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்துடும். மேலேருந்து கிஃப்ட்லாம் போடுவானுங்க. பைரேட்ஸ் ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு இங்கே. இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய வேர் உட்பத்தில் சும்மா காட்டுறேன். ஆனால் இன்னும் மேக்ஸ் பண்ணல, சீக்கிரமாக பண்ணிடுவேன். 123 லெவல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 300 லெவலில் தான் அன்லாக் ஆகும். ஓகே, இங்கே ஒருத்தர் இருப்பாங்க இருக்காம பாருங்க. ஏன் எனக்கே தெரியாது, ஆனால் பசியில் இருக்கும்போது எனக்கு போர் அடிச்சதுனால இவன் போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். இவனுக்கு செகண்ட் அட்டாக் இது நல்லாயிருக்கும் இந்த அட்டாக். இங்கே பாருங்க, சும்மா லைட்டாக அவ்வளோதான் சுற்றிக்கிட்டே பாருங்க டயரில். இவனை வச்சே அவ்வளோ ஏறுது கைஸ். இருங்க, இதுதான் தேர்ட் அட்டாக், வைல்ட் அசல்ட் மாதிரி. இவ்வளோ அது ஒரே நிமிஷம் ஒரே அடி அவ்வளோதான். மட்டும் வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன்னா எங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் கைஸ்.
ஸ்ட்ரெயிட்டாக சைட் பண்ணுவாங்க. நான் ஏரில் பண்ணுற மாதிரிங்க. ஏரில் வச்சு இப்படி பண்ணுவோம், சைடாக போகும். ஸ்வாட் டீலர் இவன் தான் அந்த ஃபேக் ட்ரிபிள் கட்டான ஆச்சு. ஓகே, வேறு என்ன என்னோட சேல் போட்டிருக்கு கைஸ். வெறும் அந்த புது கிட்ஸுலாம் இருக்குல்ல, நல்லா சேல்ஸ் போட்டிருக்கானுங்க இப்போ. ஓகே, வேறு என்ன விட்டுருக்கானுங்க? ஹாலிடே பண்டில், ஃப்ரூட் ஷாப், டைகர் ஃப்ரூட் 3000 ரோபாக்ஸா? இவ்வளோ கம்மியாக விற்கிறானுங்க. ஷாப்புக்குள்ளே பாருங்களேன், அது எவ்வளோ விற்பானுங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் டைகர் ஃப்ரூட்டை ஷாப்பில். ஓகே கைஸ், இதுதான் அந்த ஷாப்பு. சரி, ஓகே, ஷாப்பில் என்னென்ன கடைசியில் போகும் எல்லாம் நார்மல். திஸ் மை காமன்ஸ் ஃப்ரூட்ஸ். ஆனால் இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு ரோபக்ஸ் வேணும் கைஸ். அதெல்லாம் இல்லை, நான் இதெல்லாம் வாங்கினதில்லை இது வரைக்கும். ஓகே, ஓ மை காட் கைஸ், கண்ட்ரோல் இவ்வளோ ஹைப் பண்ணிட்டானுங்களா? இவரை ஷாப்பில் வந்து டைகர் 3000 ரோபாக்ஸ் தானா? அதிகம் நினச்சேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், கண்ட்ரோல் கிட்ஸும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கானுங்க கைஸ். ஃபஸ்ட்லாம் கண்ட்ரோல் கிட்ட கூட வராது கிட்ஸுனுக்கு. கிட்டத்தட்ட ட்ராகனோட அட்டே பவர்ஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கு எல்லாத்தையும். இங்கே பாருங்க, கிட்ஸுனா அதோட அதிக கம்மியாக தான் இருக்குது கைஸ். சொன்னால் இது ட்ராகன் ஈக்குவல் கைஸ் கிட்டத்தட்ட. எங்கே டைகர் காணும்? டைகர் இதோ இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே கேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. என்னது கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு அப்டேட் மொத்தமாக மாற்றிட்டானுங்க. டைம் என்ன 12 minutes கைஸ். 12 minutesல வந்துடும். ஓகே, சும்மா நம்மளை அடிக்கணும். ஓகே, நம்ம சும்மா இது நான் லஞ்சுக்கு ஸ்டாட்ஸே போட மாட்டேன். சரி, கன்ஸை சர்ச் போவோம். ஆறா மட்டும் ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஆறாவது ஒரு ஷார்ட் எடுப்போம். அவ்வளோபோது மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ பிடிக்காது கைஸ். 29 டேமேஜ். அந்த டிராகனோட ஃபர்ஸ்ட் அட்டாக். ஓகே, நான் உங்கள் நியூ பிளேஸ்க்கெலாம் ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நியூ பிளேஸ் இதோ இந்த இடம் இருக்குது. இங்கேலாம் நீங்கள் ஆறெல்லாம் வாங்க முடியும். இதோ இவன் 3 வந்தால் விற்பான். ஓகே இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. காசு ரொம்ப முக்கியம், அது நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, நான் இப்போ ஃப்ளாஷ் டேப் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ஸியோட பாஸ் இவன் தான். நம்ம இவனை முடிச்சாரா செகண்ட் சீக்கே போக முடியும். ஆனால் இவனை ஒரு வாட்டிலாம் நம்மளால் முடிக்க முடியும். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. அந்த ஒரு கீ கொடுப்பாங்க எக்ஸ்பிரஷனில் ஒருத்தன், அவங்ககிட்டருந்து இது வாங்கிட்டு வந்து இந்த கதவை திறந்து அவனை முடிக்கணும். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. அது முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டே இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு நாள் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. ஐயோ சரி, அந்த பக்கை பேட்ச் பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேன் சரியா. சரி, வந்துச்சு இப்போ இவன் தான் எல்ஃபாஸ் போனால் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது.
அடிக்க மாட்டேன். நான் இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சாலும் அடிக்க போகிற கிளிச்சு என்கிட்ட கோஸ்ட் இருந்துச்சுன்னா கோஸ்ட்டில் கடைசி அட்டாக் மினியன்ஸ் மாதிரி வருவானுங்க நம்மளோட இவனுங்களே நம்மள மாதிரியே அவனுங்களை வச்சு நம்ம அடிக்கலாம் இவனை. நீங்கள் மேக்ஸ்லாம் முடிச்சிடலாம் அதுலேயே ஆரம்பிச்சு. என்னால் ஒரு இடத்துல அடிக்கவே முடியாது. ஏன்னா சரி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இப்போ செத்துடலாம். செத்துட்டு மேலே போய்க்கலாம். மேலே போய்டும். ஃபிஷிங் பண்ணலாம். என்கிட்ட இந்த கரப்டட் ராட்லாம் இருக்குது. ஓகே கரப்டட் ராட் வச்சு ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஓகே சரி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட் பட் லெட்ஸ் ட்ரை. ஃபஸ்ட் டைம் முடியாது. ரேர் ஃபிஷ் பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே ஸ்டார்டிங் ப்ரெஷர் இதுக்கு அவங்க நான் முடிக்கலாம். நீங்கள் வந்துடா ப்ரெஷர் வாங்குறேன். அவ்வளோதான் ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு கைஸ். இது ப்ரெஷர் தான். ஸ்டார் ஃபிஷ் க்ரீன் 2.9 கிலோகிராம் ஃபஸ்ட் வாங்கியிருக்கோம். சங்கன் செஸ்ட் இதுக்கு வந்து என்ன கிடைக்குது பார்ப்போம். கையோட ஒட்டிக்கிச்சு. ஐயோ தண்ணிக்குள்ள விடுறேன். கிளிச்சு கேஸ் தண்ணிக்குள்ள விட போகிறேன். சங்கன் ப்ரெஷர் இருக்குது. ஓகே வாட்ச் த டைம் 53. ஓகே கைஸ் நான் இன்னும் 7 minutesல உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ் இப்போது 5 மணி ஆக போகுது. 4 மணி ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. சரி ஓகே நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் உள்ளே தான் இருந்தேன். எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வெளியே போடான்னு அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லி தள்ளி விட்டுச்சு வெளியே. இப்போ நான் சரி இன்னும் மறுபடியும் உள்ளே லாகின் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இதான் என்னோடய ஃபஸ்ட் வ்ளாக்ஸ் வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா சொல்கிறேன். அது எப்போ சொல்கிறேன் பாருங்கள். 18th minute சொல்கிறேன். இதான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலைங்க பாருங்கள். அந்த பால் மாதிரி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். 18 minutes 30 seconds. ஓகே இதை நம்ம ஓரமாக போட்டுடலாம். இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ். இங்கே சரி இங்கே இருக்கட்டும். என்ன பண்ணுது அது ஜம்ப் பண்ணும்போது குறுக்கு வந்துச்சுன்னா வெறுப்பு கைஸ். சரி ஓகே மார்க் வச்சுக்கலாம். நான் இதை சொல்ல மாட்டேன் அவ்வளோவா. கோடிங் டேட்டா ஓகே கைஸ் இன்னும் 1 minute இருக்குது. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போனால் நல்லா தான் இருக்கும். நெட்வொர்க்கை பாருங்கள் 3 பார்ல இருந்து வர மாட்டுது. படம் வந்துச்சு. அதான் 5 மணி ஆகும். சரி 4 மணி ஆகும். 5 வருது கைஸ். 4 மணி ஆகும் போய் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கமான் ஈவெண்ட் கைஸ். அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ் ஸ்க்ரீன் மொத்தமாக. நான் மொபைலில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். மொபைலில் ஒரு பிசிலாம் முடியாது. பில்டா சரி வாங்க. 4 மணி ஆயிடுச்சா? இல்லை 4 மணி ஒருத்தனை போடுவோம். உங்ககிட்ட போடும் 4 மணி ஆயிடுச்சு. எந்த ஈவெண்ட்டும் ஆரம்பிக்கலாம். அப்போது 4:30 தான் என்னடா பண்ணுறீங்க?
சரி நான் ஜங்கிளுக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோடய ஐட்டம்ஸ் என்னென்ன வச்சுருக்கேனே மறந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த பிளாக் ஸ்விஃப்ட்டில் வந்து. நெட்ஒர்க்னால ஒன்றுமே தெரியல. சரி அப்புறமா பார்த்துருவோம். சும்மா போய் அவங்க வச்சுருக்கலாம் ஜாலியாக. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த கலெக்ஷனை இன்னொரு நாள் பார்க்கலாம். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய், நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய் பாய். இது உங்கள் மிஸ்டர் எட்டி கேமர்.